சும்மா இருப்பதற்கு பேர் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருப்பதற்கு பேர் சோம்பேறித்தனம் கிடையாது. அது பேர் ஓய்வு. சோம்பேறித்தனம்னா மலிவான வேலைகளை செய்வது. கடினமான வேலைகளை செய்ய முடியாமல் மலிவான வேலைகள், ரொம்பவும் எளிதான வேலைகள், அதாவது தேவையில்லாத வேலைகளை செய்வதற்கு பேர் தான் அந்த வேலையை செஞ்சால் நமக்கு முன்னேற்றமே ஏற்படாது. அந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு பேர் தான் சோம்பேறித்தனம். மற்றபடி எந்த வேலையும் செய்யாமல் ஒருத்தர் சும்மா இருக்கிறாருன்னா அதனால் நன்மை தான் ஏற்படும். சோம்பேறித்தனத்தால் தீமை தான் ஏற்படும். தேவையில்லாத வேலைகளை செய்வதற்கு பேர் தான் சோம்பேறித்தனம். அல்லது மலிவான, ரொம்பவும் எளிதாக யார் வேணாலும் அதை செய்யலாம். அதாவது படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்க்குற, அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப எளிதான வேலை. டிவி பார்க்குறது, இப்படியே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக பொழுதை ஓட்டிடலாம். அப்போ இந்த மாதிரி பொழுதை ஓட்டுவதற்கான ஒரு மலிவான வேலை, எந்தவித பயனும் இல்லாத தீமையை ஏற்படுத்துகிற வேலைகளை செய்வதற்கு பெயர் தான் சோம்பேறித்தனமே தவிர சும்மா படுத்து தூங்குறது அல்லது சும்மா எதையாவது யோசிக்கிறது, இதெல்லாம் வந்து ஓய்வு. இதனால நன்மை தான் ஏற்படும். இதில் வந்து அப்போ யாராலையும் வந்து ஒருத்தரால் ரொம்ப நேரம் படுத்துட்டு சும்மா எதையாவது யோசிச்சுட்டு அப்படியே படுத்துகிட்டே கிடக்க முடியாது. புத்தகம் கூட சில இப்போ தானே டிவியில் வந்துருக்கு. அந்த காலத்தில் புத்தகம் கூட படிச்சுட்டு சும்மா இருந்திருக்காங்க. புத்தகத்தை கூட படிக்காமல் இருக்கணும். அப்போ அது கூட வந்து சோம்பேறித்தனத்தில் சேரும். ஏன்னா புத்தகம் இதெல்லாம் வந்து பொழுதுபோக்குவதற்கான மொபைல் ஃபோன் மாதிரி தான். புத்தகம் தான் இப்போ அப்டேட் ஆகி மொபைல் ஃபோன் அப்படின்னு ஆகிருக்கு. அதுலேயும் பயனுள்ள புத்தகத்தை படித்தா அது வந்து நல்லது தான். அது வந்து சோம்பேறித்தனத்தில் வராது. இப்போ சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சும்மா படுத்துட்டு ஓய்வெடுப்பதோ அல்லது நல்ல புத்தகங்களை படிப்பதோ இதெல்லாம் வந்து சோம்பேறித்தனத்தில் வர்றது. இதெல்லாம் ஓய்வு. அதாவது எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே படுத்துருக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஓய்வு. அது உடலுக்கு நன்மை தரும், வாழ்க்கைக்கும் நன்மை தான் தரும். ஆனால் பயனில்லாத புத்தகங்களை படித்து கொண்டிருப்பது அல்லது மொபைல் ஃபோன், இதெல்லாம் பார்த்து தேவையில்லாத செயல்களை செய்வது, மலிவான செயல்களை செய்வது, சும்மா ஊர் சுற்றுறது, அது மாதிரி எந்தவித மலிவான செயல்களை, தேவையில்லாத செயல்களை, தீமையை ஏற்படுத்துகிற செயல்களை செய்கிற அத்தனை செயல்களுக்கும் சோம்பேறித்தனம் தான் காரணம். அதாவது பயனில்லாத வேலைகளை செய்கிறது, தனக்கும் பிறருக்கும் இடையூறுகளை செய்கிறது. இப்போ மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, ஆன்ஸ் போடுறது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது, அப்புறம் அந்த மாதிரி சீட்டு விளையாடிட்டு கிடக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சோம்பேறித்தனம். பயனுள்ள வேலைகளை செய்ய முடியலை அவங்களால. பயனில்லாத வேலைகளை செய்கிறதுக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க, பழகிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே பயனில்லாத வேலைகளை செய்கிறது, பிறருக்கு இடையூறு செய்கிற வேலைக்கு அவங்க பழகிட்டாங்க. அதுதான் சோம்பேறித்தனம். திருடுறது கூட சோம்பேறித்தனம் தான். முறையான வழியில் அவங்களால பணத்தை சம்பாதிக்க முடியல, அதுதான் அந்த முறையான வழியில் அவங்களால பணத்தை சம்பாதிக்க முடியல, அதுதான் சோம்பேறித்தனம். அதனால தான் அவங்க திருடுறாங்க. அப்போ கெட்ட செயல்கள் செய்கிறது எல்லாமே சோம்பேறித்தனத்துலேருந்து தான் பிறகுது. பிறருக்கு இடையூறு செய்வது, தனக்கு தானே இடையூறு செய்வது, தனக்கு தீங்கு செய்வது, பிறருக்கும் தீங்கு செய்வது, இது எல்லாமே வந்து சோம்பேறித்தனத்தால் ஏற்படுவது தான்.